ஹலோ கைஸ், வெல்கம் டு மேக் கேமர் தமிழோட சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஸ்எம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் டெவில் எம்ஜே அப்படின்றவர் வந்துட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னைய வந்து ஒரு எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணி சொல்லி கேட்டார். அதுக்கப்புறம் நானும் அவரும் காண்டாக்ட் பண்ணி நான் அந்த எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த எஸ்எம்பி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெகசி லேண்ட் எஸ்எம்பின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்பி. ஸோ இந்த எஸ்எம்பியில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஸ்எம்பியோட ஓனர் வந்து டார்க் டெவில் எம்ஜே தான். டார்க் டெவில் எம்ஜேன்னு நீங்கள் வந்துட்டு இந்த எஸ்எம்பி ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டார்க் டெவில் எம்ஜே சேனல் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் பின்டு கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ சர்வைவல் சீரிஸ் இதோட முடிஞ்சது கைஸ். ஸோ சர்வைவல் சீரிஸுமே வராது. ஸோ சர்வைவல் சீரிஸ் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சர்வைவல் சீரிஸும் பெருசாக ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த எஸ்எம்பி நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வந்துடும் கூடிய சீக்கிரத்தில். ஜூன் 17 வந்து மைன்கிராஃப்ட் ஒரு அப்டேட் விட போகிறாங்க. ஸோ வைப்ரண்ட் விஷுவல்ஸ்லாம் கொடுத்து ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு சீரீஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு வீடியோ மாதிரி போடலாம், சர்வைவல் வீடியோ. ஸோ அதுக்கும் வந்து எந்தளவுக்கு யூஸ் கிடையாதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எஸ்எம்பிக்குள்ளே போனேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போனேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா மீட்டிங்லாம் ஒரு ஏரியா செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்பானுக்கு வந்து ஒரு ஏரியா மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். நான் சும்மா இங்கே உள்ளே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டார்க் டெவில் எம்ஜே ஆல்ரெடி வேர்ல்டில் இருந்தார். ஸ்பானுக்கு வர சொல்லி கேட்டிருந்தார். ஸோ நானும் ஸ்பானில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே டைமண்ட் ஆர்பர் போட்டு நல்லா வந்து மின்னிக்கிட்ட வந்துட்டு இருந்தார். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு வந்ததுக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு 8 டைமண்டை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் வீட்டை காட்டுவார்னு பார்த்தா ஷாப்பிங் இண்டஸ்ட்ரி காட்டினார். ஸோ ரத்தபூமி எஸ்எம்பியில் பார்த்த மாதிரி ஷாப்பிங் இண்டஸ்ட்ரி நல்லா பிரித்து வைப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கார்பெட்லாம் வச்சுருக்காரு, எதுக்குன்னு தெரில. ஸோ ஷாப்பிங் இண்டஸ்ட்ரி காட்டினதுக்கப்புறம் ஒரு வீடு காட்டினார். ஸோ இதுதான் ஒரு வீடான்னு பார்த்தா இது வந்துட்டு வேற ஒருத்தரோட வீடுன்னு சொல்லி காட்டினார். ஸோ அந்த மாடர்ன் ஹவுஸு பார்க்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடை காட்டினார். ஸோ இவர் வீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு டுட்டோரியலில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடெலாம் நான் கட்டலான்னு சர்வைவல் சீரிஸ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு வீடு கட்டினேன். ஸோ இந்த வீடு வந்து உண்மையிலே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உல் ஃபார்ம் வச்சுருந்தார், சீப் வச்சுருந்தார். அப்புறம் வந்து இந்த வில்லேஜர் பீட்டர் தான் கைஸ். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோடய சர்வைவல் சீரிஸில் நான் இதே மாதிரியே பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வில்லேஜர் பீட்டர் கட்டினா இந்த மாதிரி தான் கட்டணும். பக்காவாக ஒரு செட்டப் போட்டிருக்காரு. அப்புறம் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் பேஸு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சர்வரோட இன்னொரு பிளேயரோட ஒரு பேஸு பார்க்குறதுக்கு உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஸோ பரத் பிளேஸுன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பேஸ் இருந்தால் இது. ஸோ பேஸுக்கு உள்ளே போய் கூட காட்டினார். ஸோ உள்ளே வந்துட்டு அவர் இன்டீரியர் இன்னும் முடிக்கல போல். இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நெதர் போட்டெல்லாம் வச்சு செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருந்தார். ஸோ இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பேஸ் வந்து நான் இது வரைக்கும் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் நான் எதுவும் கட்டினதில்லை. ஸோ அதனால் இது சூப்பராகவே இருந்துச்சு. நமக்கு ஒரு ஐடியாவாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன ஒரு ஃப்ளாட்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இந்த இடம் தான் உங்கள் இடம், இங்கேயே நீங்கள் வந்து கிளியர் பண்ணி உங்கள் பேஸ்லாம் செட்டப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேசிக்காக வுட்டெல்லாம் வந்து மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வுட்டு மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பரத் பிளேஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் உடன் பிகாக்ஸ் வச்சு நான் நார்மலாக வந்து ஸ்டோன்லாம் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, வரணும் இல்லை. ஸ்டோன் பிகாக்ஸ் வச்சு கொஞ்சம் கோல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செஸ்ட்டு செஞ்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக பேஸை செட்டப் பண்ணலான்னு பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு டார்க் டெவில் எம்ஜேவும் போயிட்டார். நான் மட்டும் தான் தனியாக இருந்தேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிக்கான திங்ஸ்லாம் நான் பண்ணி அந்த டேவை முடிச்சிட்டேன். டேனா வந்துட்டு மைன்கிராஃப்டில் கிடையாது. அந்த டேவை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த எஸ்எம்பிக்குள்ளே வந்தோடனே இவங்க மூஞ்சில் முடித்தேன். ஸோ இவனுங்களை போட்டு தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாதனால கண்ணில் மாட்டுற எல்லா அனிமல்ஸையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ என்ன தான் இவ்வளோ அனிமல்ஸை போட்டாலும் நமக்கு கிடச்சது என்னமோ கொஞ்சோண்டு ஃபுட்டு தான். ஸோ அதை வச்சு எப்படியாச்சும் ஒப்பத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லீஃப் லிட்டரை கலெக்ட் பண்ணி ஃபுட்டு ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏரியாவை கிளியர் பண்ணுறதுக்கு ஏரியாவில் இருக்க மரத்தை எல்லாத்தையும் அடித்து வெட்டிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சமாக வெட்டி ஏரியாவை ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஒரு 5 ஸ்டாக்கு ஓக்லாக் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம டெரஃபார்ம் பண்ணி ஃப்ளாட் பண்ணிடலாம். ஸோ
அந்த டெரஃபார்மிங் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அதை டைம் லாப்ஸாகவே நான் போட்டுட்டேன். ஸோ டெரஃபார்மிங் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரஃபார்மிங்கில் அப்போது பிளாக்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகுது, இது பிளாக்ஸ் ப்ளேஸ் ஆனால் திருப்பி இன்வென்ட்ரிக்குள்ளே வருது. சில வாட்டி இன்வென்ட்ரியே என்னால் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியல, அந்தளவுக்கு லேக் ஆகிருந்துச்சு. ஸோ இது ஃப்ளாட் பண்ணுறது உண்மையிலே வந்து கடுப்பாக இருந்துச்சு. டைம் லாப்ஸில் உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக தெரியலாம். ஸோ ஃப்ளாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அயன் வந்து மைண்ட் பண்ணலாம். ஸ்டிப் மைண்ட் பண்ணோன்னா அயனும் மைண்ட் பண்ண மாதிரி ஆச்சு. அயன் வந்து கொஞ்சம் தான் கிடச்சிது, ஒரு 10-13 அயன் தான் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அயனும் கிடச்சிது, அதுக்கப்புறம் ஸ்டோனும் கிடச்சோம். ஸோ காவல் ஸ்டோன் வச்சு நம்ம பில்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படி இப்படி மைண்ட் பண்ணி ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா Y level 16 போய்ட்டு நான் வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த 3x3 ஹோல் போட்டு என்னோடய மைனிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வெளிச்சம் இல்லாதனால கொஞ்சம் டார்ச்சை வந்து ப்ளேஸ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு டார்ச் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு குத்து மதிப்பாக ஒரு 10 பிளாக் உள்ளே போனேன். 10 பிளாக் டீப்பாக அந்த 3x3 ஹோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த செஸ்ட்லாம் வந்து நான் செட்டப் பண்ணி தேவையில்லாத பொருள்லாம் செஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு 4-5 பிகாக்ஸை செஞ்சுட்டு மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதை வந்துட்டு நான் டைம் லாப்ஸ்லேயே போட்டுடுறேன், ஏன்னா அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ மைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்து நான் ஃப்ளாட் பண்ண இடத்துல நான் வந்து என்னோடய வீடை வந்து ஒரு பேசிக்கான செட்டப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணி சிம்பிளாக நானே என் மைண்டில் இருந்ததை வச்சு ஒரு வீடை வந்து கட்டினேன். பார்க்க கேவலமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ டைம் லாப்ஸை பார்த்துருங்க கைஸ். ஸோ அதில் வீட்டோட வந்து இன்டீரியரு இது வீட்டை வந்து பொதுவான ஸ்ட்ரக்சர்லாம் கட்டி முடிச்சுட்டு வீட்டோட இன்டீரியர் வந்து நான் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் வந்துட்டு நான் 2 ஃப்ளோர் இருந்துச்சு. ஸோ 2 ஃப்ளோர்லேயும் ஒரே மாதிரி ஸ்டோரேஜ் செட்டப் வந்து நான் பண்ணிட்டேன். 3 செஸ்ட்டு, நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேரல். ஸோ ஒரே மாதிரி இருக்கும், ஸ்டோரேஜ் ஆக்சஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேல் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்டு, கிராஃப்டிங் டேபிள் பேஸ் பண்ணி தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே கன்வீனியன்ஸாக இருக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்னஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த லேடருக்கு நடுவில் ஸ்டோன் கட்டரும் கிராஃப்டிங் டேபிளும் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ மேலே வந்து இதுக்கு மேலே எனக்கு பெருசாக என்ன இன்டீரியர் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வெளியில் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய சர்வைவல் வேர்ல்டில் பண்ண அந்த குட்டி வீடுக்கு வந்து ஒரு வெளியில் ஒரு செட்டப் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இருந்த கொஞ்சம் ஸ்டோன் பிளாக்ஸை வச்சு நான் கட்டினேன். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 என்ட்ரன்ஸ் நான் வச்சுருக்கேன். வாஸ்து எதுவும் பார்க்காம 2 என்ட்ரன்ஸ் வச்சு உக்குத்து கோமாளி கிடையாது இது. ஸோ என்ட்ரன்ஸ் வச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டேன். அதுக்கப்புறம் பூலாம் கொஞ்சம் வந்து அடித்து வச்சுருந்தேன். பக்கத்தில் வந்து ஃப்ளவர் ஃபாரஸ்ட்ன்றதுனால பூ வச்சு சைடில் வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டால் பார்க்க நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஸோ 2 வாசல்லையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பூ ப்ளேஸ் பண்ணி பார்க்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூவை ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு சைடில் வந்துட்டு சும்மா இருக்கிற லீஃபை வந்து போட்டோம்னா வீடு வந்து என்ன தான் பார்க்க கேவலமாக இருந்தாலும் அந்த லீஃபை வச்சு கொஞ்சம் எலவேட் பண்ணி காட்டும். இந்த பேஸை பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அழகாக இல்லை, நல்லாவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போய்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா
இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பேன். ஸோ இது வழியாக எதுவும் வராமல் இருந்தால் சரி. அதுக்கப்புறம் பாத்து வந்து நான் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ பாத்து வந்து க்ரியேட் பண்ணுறத சவுல் செஞ்சு பாத்து வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன் 2 சைடுமே. ஸோ 2 சைடுமே பாத்து க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம்பியில் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஸோ இந்த எபிசோட்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபார்ம்ஸ்லாம் கட்டி அனிமல் ஃபார்ம்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணது லேட்டு. எல்லோரும் வந்துட்டு டைமண்ட் ஆர்மர் பெரிய பெரிய லெவல்லாம் போயிருக்கானுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ பை கைஸ், பை.